இவங்கதான் மாப்பிளுடைய அம்மா, என் கூட பிறந்த தங்கச்சி. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸ்டார்டிங் ட்ரிப்ல நான் அவருக்கு மூத்த மருமகன், நான் இளைய மருமவன். அவங்க ரெண்டு பேரும் எங்க பொண்டாட்டிங்க. உடம்பா இருக்கிறது உன் பொண்டாட்டி, உள்ளியா இருக்கிறது என் பொண்டாட்டின்னு சொல்ல. என்ன நம்ம பொண்டாட்டிங்க? அந்த இடத்துல வள வளம் பேசாம வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. நான் பாருங்க, பொண்ணு போட்டோ பார்த்த உடனே மாப்பிளைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் நேரா வரணுங்கிறது இல்ல, பெரியவங்க நீங்களே இப்ப நிச்சயம் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. எந்த காரணத்தை கொண்டும் வரதட்சணை பத்தி வாயே திறக்க கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. எதுவும் வேண்டாங்கிறது மாப்பிள்ளையோட பெருந்தன்மையா இருக்கலாம், ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க செய்ய வேண்டியதை செஞ்சாதானே எங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கும். சொந்த பந்தங்களுக்கு மத்தியில வாழ போற பொண்ணுக்கு ஒரு மரியாதை இருக்கும். கல்யாணம் மொத்த செலவை நானே ஏத்துக்கிறேன். 30 சவர நகையும் போட்டுறேன். ஐயா, உங்களை பார்க்கத்தான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். என்ன செட்டியார, என்ன விஷயம்? குழந்தைக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். சரியான நேரத்துல பணம் கொடுத்து உதவி பண்ணீங்க, அதுக்கு நன்றி சொல்லிட்டு குழந்தைக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன செட்டியார, என் ஆசீர்வாதம் என்னைக்கும் குழந்தைக்கு இருக்கும். இந்தாங்க அங்கிள். என்னதுமா? உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஸ்வீட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னண்ணே, அன்னைக்கு அந்த சின்ன மைனர் ரொம்ப பண்ணாருன்னு உங்க மாப்பிள்ள அடிச்சு உதைச்சு அவனுக்கு மொட்டை போட்டு பச்சை ஊத்தி விட்டாரு. அதுக்கு மெயின் ஐடியா கொடுத்தது நீங்க தானே? ஆமாண்டா, மாப்பிள அடிச்சு உதச்சு அதோட விட்டுலான்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் இவனை இப்படியே விடக்கூடாது, மொட்டை அடிச்சு நெத்தியில பொம்பளை பொறுக்கின்னு பச்சையை குத்தி விடணும். அப்பதான் இந்த மாதிரி காரியத்தை நாளைக்கு ஊருக்குள்ள எவனும் பண்ண மாட்டான்னு நானே போய் பார்பர் அடிச்சிட்டு வந்து நானே கிட்ட நின்று நானே அவன் தலையில தண்ணியை தெளிச்சு மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் நானே என் கையால பச்சை குத்தி விட்டேன்டா. அப்போ எல்லா ஏற்பாடு நீங்க தான். முழுக்க முழுக்க நானே 100%. இத யாரும் பங்கு போட முடியாது. ரொம்ப சந்தோஷம். ஏய், இங்க வாடா. யாரடா கூப்பிடுற? டேய், உன்னை நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. டேய், நீ இந்த மொட்டை அடிச்ச பார்பர் இல்ல? ஏன் அழுதுட்டு நிக்கிற? ஏய், காட்டுறா. எதை காட்ட சொல்ற? கைய காட்டுறா. என்னடா 5 பேரும் நல்லா தான் இருந்து என்ன திடீர்னு பாபா முத்திரை காட்டுற? முட்டை அடிச்ச மறவனால அந்த மைனரு இவனை தூக்கிட்டு போய் எனக்காடா மொட்டை அடிச்சான்னு 2 விரல் வெட்டி விட்டான். நிஜமாடா? ஏய், நீ போ. அண்ணே, இவன் சாதாரண அம்பு, இவனுக்கே 2 விரல வெட்டி விட்டான்னா மாஸ்டர் பிளானிங்கே நீங்க தான். உங்களுக்கு எதை வெட்டுவாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன மேல இருந்து கீழே வரைக்கும் கைய காட்டுற? இல்லனே, கைய வெட்டுவானா காலை வெட்டுவானு தெரியல. என்னடா லுக் விடுற? லுக் ஏண்டா, இந்த மொட்டை விஷயத்துல நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். ரொம்ப அவசரப்பட்டீங்க. ஊழ்வினை அனுப்பிச்சு தானே தெரியணும். ஆனா வெட்டது என்னப்பா செட்டியார் பத்திக்கு நல்லபடியாக ஆபரேஷன் நடந்துச்சு சொன்னாங்க. நேத்தி நல்லா தானே இருக்கு. செட்டியார் தான் டவுனுக்கு போயிட்டு வரையில லாரி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். ஐயோ, என்னப்பா அது? நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு சோதனையா? சரியான சபரி முடி இதாண்டா. அண்ணே, உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை காட்ட போறேன். இங்க பாருடா, இதுவும் இன்ப அதிர்ச்சி தான்டா. அது கண்குள்ளா காட்சினே. யாரும் பாத்ரூம்ல குளிக்கும் போது எட்டி பாத்துட்டியா? ஆமாண்ணே, குளிச்சிட்டு அப்படியே வராங்கண்ணே. அடம் கொண்டியா? எங்கடா? அப்படி டக்குன்னு பார்க்க முடியாதுண்ணே. அப்படி 2 கண்ணு மூடிக்கிட்டு அப்படியே வலது பக்கம் பாத்துக்கிட்டு கைய கொஞ்சம் கொஞ்சமா இறக்கணும். முத ஒரு கண்ணுல பாருங்க, அப்புறம் 2 கண்ணுல பாருங்கண்ணே. பாக்கட்டுமா? பாரு. முடிட்டீங்களா? இறங்குங்க, இறங்குங்க. அப்படியே அப்படியே ஒரு கண்ணுல பாருங்க. இந்த ஊர்ல மாட்டாடா. அட மொட்டை வீச்சிரோட வரது இன்ப அதிர்ச்சி. என்னங்க இது? இளவு விழுந்து 4 நாள் தான் ஆச்சு, இன்னும் 16ஆம் நாள் காரியம் கூட நடக்கல. அதுக்குள்ள இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறீங்களே. நீங்க சந்தேகப்படுறது நியாயம்தான். நான் பணம் கொடுத்தது உண்மைதான். காரியத்துக்கு முன்னாடி எப்படி கேட்கறதுன்னு எனக்கே ரொம்ப கூச்சமா தான் இருந்தது. ஆனா கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு. இப்ப இருந்தே நகை நட்டுன்னு ஆர்டர் கொடுத்தாதான் கல்யாணத்துக்குள்ள வந்து சேருங்கிற சூழ்நிலை. வேற வழியே இல்லாம பெண்ணு முழுங்கிதான் விஷயத்த சொன்னேன். சரிங்க, எங்க அப்பாக்கு 2 லட்சம் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது பத்திரத்துல கையெழுத்து வாங்கிருப்பீங்கல்ல. அப்படி ஏதாவது உங்கள்ட்ட இருக்குங்களா? முத்து, பத்திரத்துல கையெழுத்து போட்டேன். 2 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி உண்டோ அதெல்லாம் எழுதிங்க. ஏங்க, நாம ஒரே ஊர்ல குடியிருக்கிறோம், ஒன்னா வியாபாரம் செய்யறோம். சொன்ன வார்த்தைக்கு நீங்க நிக்கிறவரு எனக்கு தெரியாதா? போங்க, போய் குழந்தைய காப்பாத்துங்க. நான் கேட்கலப்பா, உங்க அப்பாவே பத்திரத்துல கையெழுத்து போட்டு என்ன எழுதிக்க சொன்னாரு. ஆனா உங்க அப்பா நாயஸ்தன், கொடுத்த வார்த்தைக்கு நிப்பாருன்னு அதை நான் கிழிச்சு போட்டேன். என்னங்க இது? ஏங்க, இவர் சொல்றத நம்புற மாதிரி இருக்கு. என்னப்பா முத்து, 1000 2000 பரவாயில்ல, 2 லட்சத்துக்கு எழுதி கையெழுத்து போட்டாருங்கிற.
அப்புறம் கிழிச்சு போட்டாங்க எப்படிப்பா? சாவு நடந்த வீட்டுல வந்து எப்படி ஒரு பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்காரு? யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? உங்க அப்பாவை கௌரவப்படுத்துற என் கௌரவத்தை கவனமா பேசுற. இளவு வீட்டுல வந்து இப்படி வம்பு பண்றாரு, இதை யாரும் கேட்க மாட்டீங்களா? ஏன்பா முத்து, இவங்க கேக்குறதுல என்ன தப்பு இருக்குது? எழுதி கொடுத்ததை கிழிச்சு போட்டேன்னு சொல்றியே, இது காதுல பூ சுத்துற மாதிரி இல்ல? இந்த மாதிரியா இதுல நீ அனாவசியம் தலையிடாத. ஏன் தலையிடக்கூடாது? அப்ப செத்த துக்கத்தாடாம ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்கானுங்க. ஈவு இறக்கு இல்லாம சந்திரி சாக்குல வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பணம் சுருட்டலாம் நினைக்கிறியா? வேற ஒண்ணும் இல்லைங்க, செத்து போன செட்டியாரு சாட்சி சொல்ல வரவா போறாருன்னு இஷ்டத்துக்கு அளந்து விட்டு இருக்காரு. ஏன்பா முத்து, இவங்க குழந்தை உயிரை காப்பாத்த நீ உதவி பண்ணனா உன்னை ஏமாத்த உங்களுக்கு மனசு வருமா? அவ்வளவு பெரிய உதவி பண்ணிருந்தா அப்பங்காரன் பிள்ளைகிட்ட உண்மையை சொல்லாமலே இருந்திருப்பான். நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த நியாயத்தை இதுக்கு மேல நான் பேச விரும்பல. இங்க பாருடா, வேண்டாம். உங்க அப்பா நல்லவர். அவர் நாணயத்தை நான் மதிச்சவனாவே போறேன். மாமா மாமா தாத்தா கூட அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க சாமி கும்பிடும் போது தாத்தா என்கிட்ட உனக்கு சாமி எப்பவுமே முத்து மாமான்னு சொன்னிச்சு. இப்ப தாத்தா செத்து போச்சு. அழாதம்மா, உங்க தாத்தாவும் சாமி மாதிரிதான். இன்னொரு சாமியை பார்க்க அவர் போயிருக்காரு. என் தங்கச்சிக்கு 30 சவரன் நகை போடுறேன். கல்யாண மொத்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன். என் தங்கச்சி கல்யாணம் 2 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. அதனால என் வீட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு கொடுக்கலாங்க. ஆனா வட்டி 6 ரூபாய் ஆகும். பரவாயில்லைங்களா? நான் பத்திரிகையில அடிச்சிட்டேன். இனி நீங்க பேசுறத நான் கேட்டுதான் ஆகணும். இந்தாங்க. கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் வெளியே வாங்க. இல்லம்மா, கல்யாண செலவுக்கு வேற வழி எதுவுமே இல்லம்மா. நீங்க வாங்கல. எங்க அப்பா குடிக்காரரா இருந்ததுனால எங்க அம்மா சாவறதுக்கு முன்னாலேயே அவங்க நகையெல்லாம் பாட்டி கிட்ட கொடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க. அது ஒரு 20 சவரன் இருக்கு. என்ன நானே காப்பாத்திக்கிட்டாதான் உண்டுன்னு சொல்லி சிறுசுல இருந்தே அங்க இங்க வேலை பார்த்து சம்பாரிச்சு வச்சது ஒரு 15 சவரன் நகையும் 50,000 ரூபாய் பணமும் பேங்க்ல இருக்கு. அம்மாவோட பழைய நகைய புதுசு பண்ணி போட்டுப்போம். கல்யாண செலவுக்கு பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்துப்போம். குடியிருக்கிற வீட்டை அடமானம் வைக்க வேண்டாம். அண்ணே, இதெல்லாம் நீங்க உங்களுக்குன்னு சேர்த்து வச்சது. அனாதையா நின்ன எனக்கு அண்ணி ஸ்தானத்தை கொடுத்தவனி கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் உங்க அண்ணனுக்கு கட்ட போற மஞ்ச கயித்துக்கு அது ஈடாகுமா? இது நம்ம வீட்டு கல்யாணம். நீங்க நினைச்ச மாதிரியே உங்க தங்கச்சியோட கல்யாணம் சந்தோஷமா நடக்கணும். தங்கச்சி பார்க்கும்போது அம்சமா இருக்குல்ல? ஆமா, உங்களை கூப்பிடுறாங்க. இந்த வர என்ன நாரதே, கல்யாண வீடு இருந்தா கண்ட வாட வரத்தான் செய்ய. இவெல்லாம் வலி போய் வச்சிருக்காது வாட தானே? ஆமா, என்ன நக்கிட்டு இருக்க? வலதி பஞ்சாமிரதம் நக்கிட்டு இருக்க. நீ கொஞ்சம் நக்கிறியா?
ஐயோ வேண்டாமா வேண்டாமா நல்லா இருங்க மாப்பிள்ள. ஜாக்கிரதையா போங்க. வாங்க வாங்க வாங்க. அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? என்னங்க நீங்க சாதாரண சொந்த பந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சவன சாயந்தரமே கிளம்புறேங்கிறீங்க? நீங்க எங்க சம்பந்தி தானே, இன்னொரு நாள் இருந்துட்டு போனா தப்பே இல்ல. இல்லங்க, கல்யாணம் முடிஞ்ச கையோட நானும் புறப்படுறதாங்க மரியாதை. அட நீங்க ஒண்ணு, நேத்திக்கு கல்யாண வேலையில ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேச முடியல. இன்னைக்கு ஒரு நாளாவது தங்கிட்டு போங்க. கரெக்ட். இன்னைக்கு ராத்திரி கூட்டம் எல்லாம் குறைஞ்சிரும். நெருங்கின சொந்த பந்தம் எல்லாம் கூடி பேசி பொழுது கழிச்சிட்டு நாளைக்கு காலைல போலாம்.